இந்த திருமண வாழ்க்கை வைபவத்திலே கலந்து கொள்வதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மணமகனாய் அமர்ந்திருக்கிற நண்பு சகோதரர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை திருமணத்தில் அந்த வாழ்த்து வைபவத்திலே பங்குபெற நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். திருமணம் அது காரியம் தேவாலயத்திலே, அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ மனித விழா, அவர்கள் தேவ சமூகத்திலே உடன்படிக்கை செய்து திருமண வாழ்க்கையிலே இணைக்கப்படுகிற அந்த வைபவம் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட அந்த வாழ்த்து வைபவம் ரிசப்ஷன் எல்லாம் வாழ்த்துகிற அந்த வைபவத்தில் வைக்கப்படுகிறது. வெறுமனை சாப்பிட்டு போறது இல்லை, நம்ம சாப்பாடு இல்லாமல் வரல. கல்யாண வீட்டில் விருந்து அவசியம், அதான் விசேஷமா இருக்க வேண்டும். ஆனா ஏன் நம்ம இந்த கூடி வந்திருக்கிறோம்? முதலாவது இந்த மணமக்களை நாம் வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் நம்ம முதலாவது படிக்கிறோம். இதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். சாப்பிட்டு போறாங்க அவசியமே கிடையாது. வாங்க சாப்பிடல இதெல்லாம் உடனே போயிட்டு அனுப்பிடலாம். கிறிஸ்தவ கல்யாணத்தில் ஏன் இது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், பல ஊழியர்கள், பல பெரியவர்கள் இந்த மாதிரி மணமக்களை உட்கார வைத்து அவனை ஆசீர்வதித்து ஜெபம் செய்வார், வாழ்த்துவர். அவனை வாழ்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் வாழ்த்தும் போது அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகும். அதுக்குள்ள நம்ம ஓடி வந்திருக்கோம். சாப்பிட பிள்ளைகளை சாப்பிட்டு போயிருக்காங்க. அதனால கிறிஸ்தவர்கள் திருமணம் அந்த வாழ்க்கை வாய்ப்பு வச்சா முடிஞ்ச பிறகு சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வைக்க பிரசங்கம் பண்ணுறதுன்னா அது கர்த்தரை அசட்டை பண்ணுவார், வசனத்தை அசட்டை பண்ணுவார். ஆசீர்வதிக்க முடியாது. இது சடங்கு அல்ல, இது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டு 10 நிமிஷம் தான் ஆண்டோட சம்பந்தம். அன்பர்கள் அந்த உறவினர்கள் நண்பர்கள் இந்த 2 குடும்பத்தாருக்கு தெரிந்தவதான் இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. தெரிந்தவங்க நம்மளை மகிழ்ச்சி அவர்களுக்கு கல்யாணம் காணப்படுத்து நீங்க எங்க திருமணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எதுக்காக? நீங்க பெரியவர்கள் வந்தவங்களை வாழ்த்தணும், அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்குதான் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருமண காரியம் வாழ்க்கை என்பது ஒரு விசேஷமானது. அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதை கவனமாய் செய்ய வேண்டும். எல்லாரும் இயேசுவை பிரசன்னமாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் அவருக்கேற்ற கனமும் அவருடைய வசனம் அறிவிக்கப்படும் போது அதற்கேற்ற மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தேவ சமூகத்தில் 5 நிமிஷம் வேகமா நான் சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். அதை உங்களுடைய இருதயத்தோடு நீங்க ஆசீர்வதிச்சா அதான் திருமணத்தில் நீங்க வந்ததுடைய நோக்கம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஊழியக்காரர் ஆண்டவர் ஊழியத்தை தெரிந்து கொண்டு முழு நேரமாக ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர். எல்லாரும் ஊழியக்காரராக முடியாது. ஒருவேளை பிஇ படிச்ச இன்ஜினியர் ஆகலாம், MBBS படிச்ச டாக்டர் ஆகலாம். அந்த ஊழியக்காரனாவது படிப்பினால் வருவது அல்ல, தேவனுடைய தெரிந்து கொண்டார். இந்த மகனை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் அது ஒரு விசேஷம். இவர் படிச்சதனால ஊழியக்காரர் அல்ல, திறமையினால ஊழியக்காரர் அல்ல. வானத்தில் பூமி உண்டாக்கின தேவன் தனக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு தேவனுடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுடைய திருமணத்தில் நம்ம பங்கு பெறுவதே பெரிய பாக்கியம். இந்த மணமகள் நல்ல ஒரு அருமையான தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்திலிருந்து வந்த மகள். தாயின் தகப்பனும் ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணுகிற நல்ல தேவனுடைய பிள்ளைகள். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் பிறந்த மகள் என்னுடைய ஊழியக்காரனுக்கு மனைவியாக கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னுடைய வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்ய போகிறார்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நடக்கணும். மனப்பூர்வமாய் நம்ம அதை வாழ்க்கணும். அதுக்குதான் நம்ம கூடியிருக்கிறோம். வாழ்க்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் வேதத்தில் இருந்து ஒரு 5 நிமிஷத்துல சுருக்கமாக அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கும் போது நமக்கே ஒரு சந்தோஷம். நம்ம இந்த பிறகு ஆசீர்வதிச்சிருக்கிறோம்.
அதுதான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொண்டு அவனோடு பேசுகிறார். 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். 7-fold blessings, 7 விதமான ஆசீர்வாதம். அது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகளுக்கு தேவன் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அருளை செய்கிறார். அதுதான் ஆண்டவர் அவளுக்கு சொல்லும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பூமியின் ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். இப்படி 7 விதமான ஒரு ஆசீர்வாதம். 7 என்பது பரிபூரணம். ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி ஆபிரகாமை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் யாராவது சபிச்சா அவங்க தான் சபிக்கப்பட்டு போவாங்க. ஆபிரகாம் யாராவது ஆசீர்வதித்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற யாராவது சபிச்சா அந்த சபிச்சவங்களை சபிக்கப்பட்டு போவார்கள். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இவங்க யாராவது பொறாமையில சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டு போவார்கள். இவங்க ஆசீர்வதித்தா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்படி இந்த 7 விதமான ஆசீர்வாதம் ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது இவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உண்மையா இயேசுவை நேசித்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்களையே கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் புரியுது. ஆபிரகாமை தேவனுடைய 7 விதமான பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்? கர்த்தர் கொடுக்க ஆயத்தம், நாம் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? முதலாவது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையை கவனித்தார். எப்போதும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். நாம் இஷ்டப்படி வாழ்வதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, வேறு வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. தேவனுடைய ஊழியத்தை நாம் இஷ்டப்படி செய்யக்கூடாது, தேவன் சொல்லுகிறபடி செய்யணும். அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவ ஊழியை செய்வோர் என்ற பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை கேட்கணும். அடுத்த ஸ்டெப் எடுக்கிறது என்னன்னு கேட்கணும், என்ன செய்யணும்னு கேட்கணும். ஆபிரகாம் ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்யணும், எங்க போகணும், அடுத்து என்ன செய்யணும், கீழ்ப்படியை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உடைய கண்கள் கர்த்தர் மேல இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை கவனித்து அவர் சொல்லுகிறபடி செய்ய இந்த 7 விதமான ஆசீர்வாதமும் பூரணமாக இருக்கும். ஒன்றும் கூட அசைக்க மாட்டார். இது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. இந்த 7 விதமான ஆசீர்வாதம் ஒரு வீட்டில் கட்டாயமா இருக்கும். 2வது, கர்த்தரை விசுவாசிக்க, ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நம்ம சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரை நம்பணும், நம்ம இதை செய்யணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, முழு இருதயத்தோடு கர்த்தர் சொல்லிட்டார், நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் நம்புகிறதற்கு எதிராக இருந்த நம்பிக்கையோட விசுவாசிக்கிறார். நீங்க எப்பவும் உடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது வைக்கணும். அவர் தான் எங்களுக்கு எல்லாம். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார், அவர் இந்த தேவைகளை சந்திப்பார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு செய்வார் என்று கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துல ஆபிரகாமை போல உறுதியா இருக்க வேண்டும். ஒரு நாள் விசுவாசத்துல கடந்திருக்கூடாது, இருமனமா இருக்கக்கூடாது. இதை செய்வோம், இதை பார்ப்போம், அப்படி அல்ல. கர்த்தர் மேல உறுதியான விசுவாசம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எப்பவும் உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேல இருக்கட்டும். அவரை விசுவாசிங்க. எந்த தேவைக்கும் எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தரை விசுவாசிங்க. அவருடைய வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். அவரை விசுவாசிங்க. அவர் அற்புதமாய் உங்களை நடத்துவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். எத்தனை கோடி, எத்தனை தேவை நான் போய் சந்திப்பார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, மோகன்லால் அமெரிக்காவிலிருந்து பணம் வருது, அதனால தங்களுடைய பிடியும் கட்டுறாரு. அவனுக்கு தெரியல, இது அமெரிக்காவிலிருந்து வர பணம் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம்.
அரசாங்கத்துக்கு தெரியும் எங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது இல்லை. சோதிச்சு பாருங்க, அமெரிக்க டாலர் கிடையாது. நாங்க ஒவ்வொரு பைசாவுக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். அவர் ஜனங்கள் மூலமா தேவையை சந்திக்கிறார். எந்த மனிதனை நம்பினாலும் கிடையாது, எந்த அமெரிக்க ஸ்தாபனத்தை நம்பினாலும் கிடையாது. இன்னும் போன அமெரிக்காவில் நாங்க காணி கொடுக்குற அமெரிக்க ஊழியக்காரர்களுக்கு நான் பெருமையா சொல்லுவேன், என் இயேசு அமெரிக்க ஐஸ்வர்யத்தை விட பெரியவர். அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர். அதான் நான் உங்களுக்கு சொல்வேன், எந்த நாட்டையும் எந்த சங்கத்தையும் நம்பாருங்க, கர்த்தரை நம்புங்க. அமெரிக்காவோ இங்கிலாந்தோ நமக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு அவரை நம்புறா, எத்தனை கோடியை தருவா, எதையும் உங்களை கொண்டு செய்வா. ஆட்களுக்கு பார்த்தா வெளிநாட்டு பண்ண மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவை நம்பி பாருங்க, அவர் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள வல்லமுள்ள தேவன். அதனால உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைங்க, எந்த தேவைக்கு கர்த்தர் மேல வைங்க. அவர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லுங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். நான் விசுவாசித்ததுனால இன்னைக்கு வரைக்கும் என்னை வெட்கப்பட கர்த்தர் விடவில்லை. அது மாதிரி கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழிய பாதையில, விடுதலை பாதையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் நடத்துவார். அவர் விசுவாசிங்க. கடைசியாக ஆபிரகாம் சுயநலவாதியா இருக்கிறவர். தனக்கு தன் குடும்பம் தன் காரியம் என்று நினைக்கவில்லை. மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர், மற்றவர்களுக்காக தரப்பில் நின்று ஜெபித்தவர். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீங்க சுயநலமாக வாழக்கூடாது. சுயநலமாய் வாழ்கிற யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புவதே இல்லை. நீங்க ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆண்டவருடைய கிறிஸ்தவன் சொன்னாலே சுயநலமாய் வாழ்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் எனக்கு அப்படின்னு சொல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். You shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார். ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. யார் யார் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்களும் கூட இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க கிராமத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த தேசம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவை அறிந்து கொள்ளணும், இயேசுவை நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும். ஆண்டுடைய வருகை சமீபமாகி விட்டது, தீவிரமாக அவருடைய கட்டளை நிறைவேற்றணும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. 7 விதமான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கட்டாயம் உனக்கு அருளை செய்வார். என் ஆபிரகாமில் 7 விதமான ஆசீர்வாதங்களும் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கை ஜெபிக்க போகிறோம். இதை சின்சியரா செய்யுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எங்களை கூப்பிட்டுருக்காங்க தன்னுடைய கல்யாணத்திற்கு, இவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும். மனதார நீங்க சொல்லுங்க. பெரியவங்க சொல்ற அந்த வார்த்தை மனதார உங்களுடைய இதயத்தோடு சொன்னா அந்த ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும். அதற்காக இந்த வாழ்க்கை வைபவம் நம்ம எல்லாரும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். தகப்பனை, இந்த அருமையான வாழ்க்கை வைபவத்திற்காய் சொல்கிறோம். இந்த அருமை பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவர்களுக்காய் சொல்கிறோம். நாங்கள் தெய்வ ஊழியர்களாக, பெரியவர்களாக, உங்களுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளாக எல்லாரும் இணைந்து இந்த பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு அருளி செய்த 7 விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் உண்டாவதாக. இவருடைய ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே, ஒரு நன்மையும் இந்த பிள்ளைகளுக்கு குறைவுபடக்கூடாது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க பெருகம் பண்ணினதை போல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மகனை ஊழியத்தில் ஆசீர்வதித்து பெருகம் பண்ணுவீராக. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துவீராக. இந்த பிள்ளைகள் மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். அநேக மக்கள் இவர்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படட்டும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டு இந்த திருமணத்தில் பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளையும் நான் ஊழியக்காரனாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். 7 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பத்திலே உண்டாயிருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த திருமண வாழ்க்கை வைபவத்திலே பங்கு பெறுகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம்.